ரேஷன் துவரம் பருப்பு வச்சு சேலம் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இட்லி கடை சாம்பார். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா இட்லி நல்லா சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பாருங்கள், ரேஷன் துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் சேர்த்துக்க, பீன்ஸு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, பூண்டுப்பல், கட்டி பெருங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இப்போ முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம்